குறிப்பாக ஒரு 2-3 நாட்களாக நடக்கிற செய்தியை தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தா இன்னும் உதாரணத்தோடு சொல்லலாம். இயேசுநாதர் இறந்த பிறகு 3வது நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்கிற நம்பிக்கை உண்டு. அதே போலத்தான் 3 முறை மொழிப்போர் நடந்து ஏறத்தாழ 1986க்கு பிறகு 38-39 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்னொரு மொழிப்போருக்கு இன்றைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இந்த 3 நாட்களாக ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதானுடைய அந்த குரலை பார்த்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ் மண்ணில் தங்களுடைய இன்னுயிரை நீத்து காற்றோடு காற்றாக கலந்து நமக்கு உயிர் மூச்சாக இருக்கின்ற நடராஜன்களும் தாளமுத்துக்களும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன பீளமேடை சார்ந்த தண்டாபாணி போன்றவர்களும், அதே போன்று மாணவர் ராசேந்திரனும் கீழப்பள்ளூர் சின்னசாமி போன்ற அந்த உயிரெல்லாம் மீண்டும் உயிர் தெழுக ஆரம்பித்திருக்கின்றது. அவர்கள் உங்களுடைய உருவில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றது. மேடையில் இருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவாக இன்றைக்கு இவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனாகத்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றேன்.